Greetings everyone. நம்ம டெய்லியும் banking and SSC point of view 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, who was appointed as National Security Advisor அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. So National Security Advisor யாரு அப்படினு பார்த்தோம்னா நமக்கு அஜித் தோவால் இவரை தான் வந்து National Security Advisor-ஆ third time-ஆ வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? So இன்னொரு அப்பாயின்ட்மென்ட்டும் நடந்துச்சு. அது யாரு அப்படினு பார்த்தோம்னா PK மிஸ்ரா இவர் என்னவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டிங் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா PK மிஸ்ரா. அடுத்தது அஜித் தோவால் அவங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அடுத்தது ஸ்ருதி ஓரா பிலாங்ஸ் டு விச் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா? குதிரை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த விளையாட்டு பேர். இங்கிலீஷ்ல ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்வஸ்ட்ரியன் கேம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்லோவேனியா அப்படிங்கிற கண்ட்ரியில நடந்துச்சு சமீபத்தில். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லோவேனியாவில் நடந்த 3 ஸ்டார் கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 3 ஸ்டார் கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து வின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியனா யார் வந்திருக்காங்கன்னா இந்த ஸ்ருதி ஓரா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. என்ன கேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்வஸ்ட்ரியன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு டூ திஸ் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது according to Global Gender Gap Report 2024, how many years will it take to achieve gender parity அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டர் பேரிட்டி, பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்தியாவோட ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்டோட ரேங்கிங்ஸ் 129. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இட் வில் டேக் 134 years to achieve gender parity அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 134 years ஆகும். ஆர் எல்ஸ் 5 generations அப்புறம் தான் நம்மளால இந்த ஜெண்டர் பேரிட்டி அப்படிங்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 134 years. ஓகேவா? அடுத்தது which country is set to host the UEFA Euro 2024 யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன். யூரோ அப்படிங்கிறது ஃபுட்பால் கேம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜெர்மனியில தான் நடக்க போகுது. ஓகேவா? ஜெர்மனியில் நடக்க போகுது. லாஸ்ட் 4 years ஒன்ஸ் இந்த கேம்ஸ் நடக்குது. எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 17th எடிஷன். 4 years ஒன்ஸ் நடக்குது. லாஸ்ட் டைம் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இட்டாலி தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலி. ஸோ லாஸ்டா வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜூன் 12 தான் வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.